Hello friends, this is Pranav from GV Computers. நம்ம சேனல்ல வந்து நம்ம கேமர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ்க்கு வந்து தேவையான பிசி பில்ஸ், அதுக்கான காம்பனன்ட்ஸ், ஆனால் அவங்க வந்து பிசி வேண்டாம் லேப்டாப்னா லேப்டாப்போட கம்பேரிசன்ஸ், அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு காம்பனன்ட் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராசஸர். சக்தி இல்லாமல் எவனும் இல்லை. ஸோ ப்ராசஸர் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து 1970லேருந்து 2024 வரைக்கும் ரெண்டே கம்பெனி தான் இருக்குது, இன்டெல், AMD. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியில் தான் வந்து எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு இருக்கும். பட் இந்த 2017க்கு அப்புறம் தான் வந்து AMD ப்ராசஸர் வந்து கன்சியூமர்ஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சது. நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்தோம்னா, நான் பிசி பில்ட் பண்ணும்போது 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது பில்ட் பண்ணேங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு AMD பற்றி தெரியாது. நாங்கள் வந்து இதே ஃபீல்டில் தான் இருக்கோம், அதாவது ஷாப் இருக்குது, நம்ம இதே ஃபீல்டில் தான் இருக்கோம். அப்படின்னாலும் நம்ம கேம்ஸ் ஆடணும், அதுக்காக ஒரு பிசி பில்ட் பண்ணுறோம், கஷ்டப்பட்டு அப்பா கிட்ட கேட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கூட அப்போ வந்து இன்டெல் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு i5 செகண்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர் வச்சு நம்ம ஒரு பிசி பில்ட் பண்ணதுங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து AMD பற்றி ஒன்றுமே தெரியல. இப்போ 2017க்கு அப்புறம் வர சின்ன பசங்க, அதாவது நம்ம ஷாப்புக்கு வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் பசங்களாம் வந்து கேட்குறாங்க, அதாவது எடிட்டிங் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களே வந்து AMD போகலாமா இன்டெல் போகலாமா, இல்லை AMD பெட்டராக தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு AMD வந்துருச்சு இப்போ. ஸோ இப்போ நம்ம ப்ராசஸர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டெல் அப்படின்னு எடுத்தோம்னா i3, i5, i7, i9, இப்போ எல்லாமே கோர் i3 அந்த மாதிரி தாங்க இருக்குது. அதே மாதிரி AMD அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு Ryzen 3, Ryzen 5, Ryzen 7, Ryzen 9. அண்ட் இன்டெல்ல அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஜெனரேஷன்ஸ் இருக்குங்க, அதாவது 10th ஜென், 11th, 12th, இப்போ 14th வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி AMDல பார்த்தோம் அப்படின்னா சீரீஸ் அப்படின்பாங்க. 3000 சீரீஸ், 5000 சீரீஸ், 7000 சீரீஸ் அண்ட் இப்போது 9000 சீரீஸும் வந்து லான்ச் ஆகிருக்குங்க. நம்ம இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நம்ம இந்தியாவிலையும் லான்ச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராசஸரில் பேசிக்காக இருக்கிறது. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இப்போ நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ராசஸர் மட்டும், ஏதோ ஒரு பிராண்டை மட்டும் தூக்கி காட்டணும் அப்படின்னா நம்மளால் முடியவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு யூஸ் கேஸ்க்கும் ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு இதில் வந்து AMD சூப்பராக இருக்குது, ஒவ்வொரு இதில் வந்து இன்டெல் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ டோட்டலாக கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறனால ஒரு 2 ப்ராசஸர் மட்டும் எடுத்திருக்கோம். அதாவது மிட் லெவல் ப்ராசஸர் 2 எடுத்திருக்கோங்க. இன்டெல்ல i5 12400F ப்ராசஸர் எடுத்திருக்கோம் அண்ட் AMDல Ryzen 5 5600X ப்ராசஸர் எடுத்திருக்கோம். ஸோ டீம் ப்ளூவில் வந்து இந்த ப்ராசஸர் இருக்குது அண்ட் டீம் ரெட்டில் வந்து இந்த ப்ராசஸர். ஸோ இந்த 2 ப்ராசஸரையும் வந்து சேம் லெவல் ஆஃப் கான்ஃபிகரேஷன், அதாவது ஒரே ரேம், சேம் கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் சேம் மதர் போர்டில் நம்ம ரெண்டையுமே வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரன் பண்ணி நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கு எப்படி இருக்குது அண்ட் கேமிங்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோங்க. எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு, அதாவது ரியல் டைம் எடுக்க போகிறோம். எல்லா ரியல் டைம் டேட்டாவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்சு அண்ட் இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸோட ஸ்பெக் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது ரெண்டுமே வந்து 6 கோர் ப்ராசஸர் அண்ட் 12 த்ரெட்ஸ் இருக்குங்க. அண்ட் இன்டெலோட கேஷ் வந்து நம்மளுக்கு 17 MB கேஷ் இருக்குது அண்ட் AMDல வந்து 35 MB கேஷ் இருக்குது. இது ரெண்டோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கணும்னா இன்டெல்ல வந்து 2.5 GHz இருக்குது, அதாவது பேஸ் கிளாக் ஸ்பீட், அண்ட் இங்கே வந்து 3.6 GHz இருக்குது. அண்ட் மேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 அண்ட் 4.6. ஸோ மோஸ்ட்லி வந்து ஈக்குவலான்ட்டாக தாங்க இருக்குது. அண்ட் நம்ம மோஸ்ட்லி என்னென்னு பார்ப்போம்னா, சிங்கிள் கோர் ப்ராசஸிங்க்கு வந்து இன்டெல் சூப்பராக இருக்கும், மல்டி கோர் ப்ராசஸிங்க்கு AMD சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து ரியல் டைமாக எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அண்ட் எல்லா டேட்டாஸும் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபைனலாக வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, இந்த டோட்டல் பில்டு பண்ணால் எவ்வளோ ப்ரைஸ் ஆகும்னு சொல்லி டோட்டலாகவும் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஓவரால் ரிவ்யூ கிடச்சிடும். ஸோ நம்ம இந்த FPS டெஸ்டிங் வந்து எந்த டூல் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு வேணுங்க. என்ன டூல் அப்படின்னு பார்த்தோம்னா AMDயோட Adrenalin சாஃப்ட்வேர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோம்னா உள்ளே வந்து நம்ம ஹோம், கேமிங், பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி டேப்ஸ் இருக்குங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் டேப்ஸில் எனேபிள் மெட்ரிக்ஸ் ஓவர்லே அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து பெர்மனெண்ட்டாக வச்சிருக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிட்டோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி AMDல வந்து ஒரு பிசியை ஃபுல்லாக பில்ட் பண்ணி வச்சிருக்கோங்க. என்ன ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Ryzen 5 5600X ப்ராசஸர், 6400 4GB Radeon கார்டு போட்டிருக்கோம் அண்ட் 16GB ரேமுங்க. அண்ட் இதில் வந்து நம்ம ப்ராசஸருக்கு லிக்விட் கூலர், அதாவது 240mm லிக்விட் கூலர் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவுட்புட்டாக வந்து ஒரு 24 inches மானிட்டர் வச்சுருக்கோங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கேம்ஸ் விளாட போகிறோங்க, அதாவது GTA 5 அண்ட் Euro Truck Simulator. இப்போ GTA 5 Euro Truck Simulatorல என்ன FPS வருது, அது விளையாடும் போது நம்மளுக்கு வந்து என்னென்ன டெம்பரேச்சர் ஹிட் ஆகுது, அதாவது CPU டெம்பரேச்சர் அண்ட் GPU டெம்பரேச்சர் என்ன ஹிட் ஆகுது, அண்ட் நம்ம ப்ரொடக்டிவிட்டிக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு சின்ன ஃபைலை வந்து ரெண்டர் பண்ண போகிறோங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ டைம் ஆகுது அண்ட் சேம் ஃபைல் வந்து இன்டெல்ல பண்ணும்போது எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லி டோட்டலாக டெஸ்ட் பண்ணிடலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம GTA 5 விளையாட போகிறோங்க. ஆகா நல்ல ஐட்டம். GTA 5ஓட செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளே கிராஃபிக் செட்டிங்ஸ் அப்படின்னு வந்து 1080p தான் வச்சிருக்கோம். அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆட்டோல வச்சிருக்கோம். ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கு வச்சிருக்கோம். ஸோ அட்வான்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாமே ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு 5600X ப்ராசர் தான், மிட் ரேஞ்ச் ப்ராசர் அண்ட் மிட் ரேஞ்ச் கிராஃபிக்ஸ் கார்டுனால. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு FPS என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 81 வருதுங்க. அண்ட் இதுலயே வந்து நம்ம CPU டெம்பரேச்சர் எல்லாமே காட்டுது. CPU டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 67.5 இருக்கு. GPU டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு 70 டிகிரி செல்சியஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம யூரோ ட்ரக் சிமுலேட்டர் ஆன் பண்ணியிருக்கோங்க. இதோட செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். நம்ம இது வந்து நம்ம வந்து 1080pல அப்படியே வச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ 1080p ரெஃப்ரெஷ் ரேட் ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்ல வச்சிடலாம். ஓகே, அட்வான்ஸ் கிராஃபிக்ஸ் வந்து மற்றதெல்லாம் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஸோ வி வில் அப்ளை இட். ஸோ பார்க்கும்போது CPU டெம்பரேச்சர்ஸ் வந்து 50ல் இருக்குங்க. அண்ட் GPU டெம்பரேச்சர் வந்து அரௌண்ட் 65 டிகிரி செல்சியஸில் இருக்குது. FPS வந்து நம்மளுக்கு 75 கிடைக்குதுங்க. ஆவரேஜாக நம்மளுக்கு 75 வந்துட்டு இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், ஸ்மூத்தாக தான் இருக்குது நம்ம விளாட்றதுக்கு. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 56X and 6400 ப்ராசரில் நம்ம 1080p ரெசல்யூஷனில் ஹீரோ ட்ரக் விளாட்றதுல 75 நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துட்டு இருக்கு இப்போது. அண்ட் நம்ம டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப அதிகம்லாம் போகலைங்க. 50 டிகிரி 55 டிகிரியில் தான் மெயின்டைன் ஆகுது. GPU டெம்பரேச்சர் மட்டும் 67 போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 6400 யூஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பழைய கிராஃபிக்ஸ் கார்டுனால. ஸோ இப்போ கேம்ஸ் வச்சு பேசிக்கான டெஸ்டிங்ஸ் நம்ம பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு ஃபைலை ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். அது என்ன ஸ்பீடு, ஸோ என்ன டைமில் ரெண்டர் ஆகுதுன்னு பார்த்துட்டு சேம் ஃபைலை வந்து நம்ம இன்டெல்ல பண்ணுறோம் அப்படின்றோம். ஃபஸ்ட்டு AMDல பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த டோட்டல் இதை வந்து நம்ம ரெண்டர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம H.264லேயே வச்சுக்கலாம். அண்ட் ப்ரீசெட் வந்து நம்ம ஹை குவாலிட்டி 1080p ஹெச்டியில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 12:24ல் இருக்கும். எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ இன்னும் வந்து ஒரு 2 minutes 30 seconds இருக்குங்க. இப்போவே வந்து CPU யூட்டிலைசேஷன் வந்து 100% வந்துருச்சு. CPU டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு 77 டிகிரி வந்துருச்சுங்க. ஸோ நம்ம லிக்விட் கூலர் போட்டனால கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டாக் கூலர்லாம் போட்டு இவ்வளோ ஹெவி ஃபைல்ஸ் போட்டோம்னா நம்ம கஷ்டமாக தான் இருக்கும் இந்த பேசிக் லெவல் பிசியில். இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவேன்? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். ஸோ ஜஸ்ட் இப்போதாங்க முடிஞ்சது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 12:33 இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் 12:24. டோட்டலாக வந்து 9 minutes ஆயிருக்குங்க. இது டோட்டலாக எக்ஸ்போர்ட் ஆகி நம்ம ஃபைலாக சேவ் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து AMDயை வச்சு எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டோம். 2 கேம்ஸ் அப்புறம் ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு ஃபைல் போட்டு, அதாவது ஒரு 20 minutes ஃபைல் போட்டு ஒரு லேயர் கூட எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்த இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு CPU யூட்டிலைசேஷன் 100% வந்தது. நம்மளுக்கு வந்து ஒரு 75 to 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்துச்சுங்க. இப்போ பேக் டு நார்மல் ஆயிடுச்சு. எல்லாமே செட்டில் ஆனதுக்கப்புறம் இப்போ CPU யூட்டிலைசேஷன் ஒரு 25% to 30% வந்துருச்சு. அண்ட் டெம்பரேச்சரோட 50% வந்துருச்சு. ஸோ இதை சேமாக அப்படியே நம்ம வந்து இன்டெல் வச்சு என்னன்னு சொல்லி டோட்டலாக பார்த்துடலாம் வாங்க. I wake up every minute with the fever dreams. I push my mind to a limit where it needs to be. I work blind, got vision I don't need to see. I'm picking mind over matter, I believe in me. I need to find more hours in the day to breathe. Need to find more power in the way I be. And when my mind turns sour with the painful scenes, I need to scream out loud, I can't stop me. I wanna be the greatest like Rocky. You know I leave them all hating like a hobby. I'm out here making moves like a lobby. And if you ain't with me, it's your loss. See, I got my mind on the facts, I'm a python, grab what I like. ஸோ இப்போ வந்து நம்ம இன்டெல் பில்டை வந்து டோட்டலாக முடிச்சிட்டோங்க. i5 12400F ப்ராசஸர், 16GB RAM, 6400 கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் அது கூட சேம் கூலர் 240mm டீப் கூலரோட கூலர் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம GTA 5குள்ளே போகிறோங்க. இப்போ GTA 5குள்ளே போயிட்டு அண்ட் செட்டிங்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே கிராஃபிக் செட்டிங்ஸில் பார்க்குறோம். சேம் 1080p ரெஃப்ரெஷ் ரேட் 119 Hz அண்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் எல்லாமே ஆஃபில் தான் வச்சுருக்கோம். ஸோ நவ் வில் கோ இன் டு த கேம். ஸோ இப்போது நம்ம கேம்குள்ளே போகும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 95 to 100 FPS கிடைக்குது. அண்ட் நம்ம GPU யூட்டிலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 98% இருக்குது. அண்ட் CPU யூட்டிலைசேஷன் பார்த்தோம்னா 55%ல் இருக்குங்க. கேம் வந்து ஸ்டோரி மோடில் போகும்போது நம்மளுக்கு 110 FPS வரைக்கும் இதில் கிடைக்குது. ஸோ நம்ம AMDல என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, சூர்யா அந்த பேப்பர் மட்டும் கொடுங்க. எஸ், AMD தான் நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தோங்க. AMDல அரௌண்ட் வந்து நம்மளுக்கு FPS ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த கார் டிரைவிங் அந்த டைம்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 81 வந்துச்சு. இதில் வந்து அரௌண்ட் 100 வருதுங்க. பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, GPU டெம்பரேச்சர் அண்ட் GPU யூட்டிலைசேஷன் இங்கே 99% 100% பக்கம் போயிட்டுருக்கு.
அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு ஜிபி யூட்டிலைசேஷன் 72% தான் இருந்துச்சு. ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டெல்லில் வந்து நம்மளுக்கு எஃப் ப்ராசர் போட்டிருக்கோம். சுத்தமாக வந்து நம்மளுக்கு வீடியோ எடிட்டிங்க்கு லைக் அந்த கிராஃபிக்ஸ்க்கான எலிமெண்ட் எதுவுமே இல்லைங்க. அண்ட் இதில் வந்து சிபியூ டெம்பரேச்சர் அரௌண்ட் 69 தான் இருந்துச்சு. இதில் வந்து சேம் 63 to 65 இருக்குங்க. அண்ட் மற்றபடி எல்லாமே சேமுங்க. பட் உங்களுக்கு எஃப்பிஎஸ் தான் முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது இன்டெல்லில் வந்து இட்ஸ் ரியலி ஒரு சர்ப்ரைசிங்காக நிறைய வருதுங்க. எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. ப்ளஸ் இந்த 1200 எஃப் ப்ராசர் தான் போட்டிருக்கோம். அதுலேயே வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம யூரோ ட்ரக் சிமுலேட்டரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக செட் பண்ணிடுவோம். கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் வந்து நம்ம 1080p செட்டிங்ஸ் வேணுங்க இருக்குது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 100 Hz நம்ம செட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கேம் 100 Hz செட் பண்ணனால இதுவும் 100 Hz இருக்கட்டும். மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை வந்து அப்ளை கொடுத்துடலாம். இந்த செட்டிங்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தி கேம்லேருந்து நம்மளுக்கு வந்து 100 FPS ப்ராப்பராக இருக்குது. அண்ட் இதில் ஜிபி யூட்டிலைசேஷன் பெருசாக இல்லை, வெறும் 57% to 60% தான் வருது. அதுவும் அப்பப்போ வந்து 40%க்கே டவுன் ஆகிடுது. அண்ட் சிபியூ வந்து 30% தான் யூட்டிலைசேஷன்லேயே இருக்குது. அண்ட் டெம்பரேச்சரும் வந்து அரௌண்ட் ஜிபி டெம்பரேச்சர் அரௌண்ட் 70 degrees ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இதில் வந்து பெரிய கிராஃபிக்ஸோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லை. சேம் சீனரி சேம் ரோட்ஸ் போகிறனால நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து எஃப்பிஎஸ் டிஃப்ரென்ஸ் எதுவும் காட்டல இதில். ஸோ இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் சேம் செட் ஆஃப் ஃபைல்ஸ் தான் பண்ணியிருக்கோங்க. சேம் அந்த 20 minutes அண்ட் லேயர்ஸும் வந்து அதே மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ரெண்டரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணது வந்து 2:05. ஸோ ஸ்டார்ட் பண்ணது வந்து 2:05 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்துடலாம். டோட்டலாக 2:30 முடிஞ்சிச்சு. இப்போ வந்து 2:12 டைமுங்க. டோட்டலாக வந்து 7 minutes ஆயிருக்கு. அரௌண்ட் ஒரு 7.5 minutes ஆயிருக்கு. ஸோ அது வந்து நம்ம பார்க்கும்போது 9 minutes இருந்துச்சு. இது 7.5 minutesல டோட்டலாக 2:30 முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரொம்ப நாளாக நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த எஃப்பிஎஸ் டெஸ்டிங் வந்து நம்ம இப்போ பண்ணிட்டோம். அதுவும் இன்டெல் வர்சஸ் ஏஎம்டி வச்சு நம்ம பண்ணியாச்சுங்க. ஸோ இதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து GTA 5 எடுக்கலாம். ஸோ GTA 5ல் வந்து எஃப்பிஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஎம்டியில் 81 இருக்குது. அதுவே இன்டெல் அப்படின்னு போனோம்னா 100 to 102 இருக்குங்க. ஆனால் நம்ம ஜிபியூ யூட்டிலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 72% தான் வந்து ஏஎம்டியில் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ப்ராசர் பவரே வந்து பெட்டராக இருக்கனால அது அவ்வளோதான் வந்திருக்கு. அண்ட் ஜிபியூ டெம்பரேச்சர் இஸ் ஒன்லி 70%. அண்ட் சேம் இன்டெல் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிபி யூட்டிலைசேஷன் 98% அண்ட் ஜிபியூ டெம்பரேச்சர் 75% வந்திருக்குங்க. அண்ட் சிபியூ டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஎம்டியில் அரௌண்ட் 70 வந்திருக்கு. அண்ட் இன்டெல்லில் சிபியூ டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஏன்னா அது வந்து நம்ம யூஸ் பண்ணது ரேடானோட சாஃப்ட்வேர்னால. அண்ட் சேம் வே யூரோ ட்ரக் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெலோட எஃப்பிஎஸ் வந்து 100 அண்ட் ஏஎம்டி இது வந்து இட்ஸ் ஒன்லி 75. அண்ட் சேம் வே ஜிபி யூட்டிலைசேஷன் வந்து இன்டெல் அதிகமாக இருக்குது 50% அண்ட் இதில் வந்து ஏஎம்டியில் வந்து 33%. அண்ட் ஜிபியூ டெம்பரேச்சர் இன்டெல் யூஸ் பண்ணும்போது 71 degree Celsius இருக்குது. அண்ட் ஏஎம்டியில் வந்து 65 degree Celsius இருக்குது. அண்ட் சிபியூ யூட்டிலைசேஷன் வந்து சேம் வே இன்டெல்லில் வந்து 30% அண்ட் ஏஎம்டியில் 26%. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கிராஃப். நம்ம AMD 5600X ப்ராசரில் நம்ம வந்து ப்ராசஸரை ஓவர் கிளாக் பண்ணலாம். பட் 12400F ப்ராசரில் வந்து நம்ம ஓவர் கிளாக் பண்ண முடியாது. அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட டிசிஷன் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12400F அப்படிங்கிறப்போ அதில் வந்து கிராஃபிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ஒன்றுமே இல்லைங்க. இட்ஸ் ஃபுல் ஆஃப் ப்ராசர் தான். அதனால தான் வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு போடும்போது கிராஃபிக்ஸோட யூட்டிலைசேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் அதோட டெம்பரேச்சரும் வந்து அதிகமாக இருக்குங்க. பட் AMD அப்படின்னு பார்க்கும்போது கிராஃபிக்ஸோட யூட்டிலைசேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது தாங்க இதோட வேர்டிக்ட். அண்ட் சேம் வே நம்மளுக்கு ப்ரீமியர் ப்ரோ அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீமியர் ப்ரோவில் வந்து AMD யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அரௌண்ட் 9 minutes ஆச்சு. அண்ட் சேம் கிளிப்பிங்கை நம்ம இன்டெல் எடுத்து போடும்போது அரௌண்ட் 7.5 minutes ஆயிடுச்சுங்க. அங்கேயும் வந்து 1.5 minutes பெட்டராக இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ராசஸர் வைஸ் பெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெல் தான் வந்து ஸ்லைட்லி ஹகடாக இருக்குங்க. உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டாக இருக்கா. ஸோ நம்ம வந்து இப்போ 56X அண்ட் 12400F இந்த 2 ப்ராசரை கம்பேர் பண்ணியிருக்கோங்க. இந்த 2 ப்ராசர் வந்து எங்களோட ஐடியல் கண்டிஷன்ஸ், எங்களோட கண்டிஷன்ஸில் இந்த கூலர் வச்சு, அதாவது ஒரு பேசிக் ரேம் தான் வச்சுருக்கோம். நம்ம ஹீட் சிங்க் ரேம் கூட போடல, ஒரு பேசிக் ரேம் வச்சு நம்ம ரன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ரிசல்ட்ஸ் தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கான ரிசல்ட்ஸ் மாறலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து கூலர் வந்து ஏதாவது நாக்டுவா மாதிரி ஒரு ஏர் கூலர் போட்டிங்கன்னா வேறு மாதிரி ரிசல்ட்ஸ் வரும். அண்ட் ஹீட் சிங்க் ரேம் போட்டால் அண்ட் ரேமோட ஸ்பீட் அதிகமாக போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் மாறும். ஸோ இந்த கண்டிஷன்ஸில் இந்த ரிசல்ட்ஸ் தாங்க வந்திருக்கு. ஸோ
ஸோ ரொம்ப நாளாக நம்ம பிசி பில்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம், ஒரு எஃபிஎஸ் டெஸ்டிங் தான் பண்ணால் தான் நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் அங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இன்டெல் வர்சஸ் ஏஎம்டிலே வச்சு பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வேறு ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு கம்பேரிசன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த வீடியோவும் பண்ணிடலாம். ஸோ என்ன கம்பேரிசன் வேணும், அதாவது எந்த கேம்ஸில் வேணும்னு சொல்லிடுங்க, அது பேஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ், அன்பாக்சிங் வீடியோஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் நாலேஜ் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கம் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் பண்ணும். பை. இருங்க ப்ரோ, தம்ப்நெயில் என்ன எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு ரெக்கார்ட் போடுங்க. அதேதான். ஆனா பொட்டி வேணும், பொட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஜீவா கிட்ட கேளுங்க. என்ன பணப்பொட்டியா சார்? பணப்பொட்டி வாங்குறதுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டர். I wake up every minute with the fever dreams. I push my mind to a limit where it needs to be. I work blind, got vision I don't need to see. I'm picking mind over matter, I believe in me. I need to find more hours in the day to breathe. Need to find more power in the way I be. And when my mind turns sour with the painful